மந்தார பூ போல மச்சோ காணும் வேல என்னத்தனா சொல்ல மெச்சோ ஒன்னும் இல்ல முழுமதியினில் பனியிரவினில் தனி பொழுதினில் ஓடாதே. ஹாய், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஃபேமிலியாக கொடிவேரி ஃபால்ஸ் வந்து போயிருந்தோங்க. இந்த வெயிலுக்கு நல்லா தண்ணியில் விளையாடணும்னு நமக்கே ஃபீல் ஆகுது. பேபிக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தண்ணி கிடைக்கும் போதெல்லாம் அதில் விளையாடுறாரு. சரி, ஓகே, ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போயிடலான்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். போகும்போது நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் நாங்கள் நல்ல வெயில் டைமில் போயிருந்தோம். 9 o'clock அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம். எங்களுக்கு வீட்டிலேருந்து ஒரு 2 hours கிட்ட ட்ராவலுங்க. அதனால் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நாங்கள் வெஹிக்கிளில் போல் பஸ்ஸில் போயிருந்தோம். இந்த வெயிலில் போக முடியாது அப்படின்றதுக்காக. அதனால் நாங்கள் ஆட்டோ, பஸ் அப்படின்னு மாறி மாறி போக வேண்டியதாக இருந்துச்சுங்க. போகிற வழியில் நிறைய கடைங்க போட்டிருக்காங்க. நமக்கு தேவையான திங்ஸ் அங்கேயே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேபிக்கு ட்ராக்கு, அப்புறம் ஜென்ஸ்க்கு ட்ராக்கு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டும் பிரச்சனை இல்லைங்க. நிறையா ஸ்நாக்ஸு, பால், அப்புறம் காஃபி எல்லாமே கிடைக்குது. லஞ்சுமே கிடைக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லைங்க. இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குங்க, நடக்கிற மாதிரி இருக்குது. சக்தியிலேருந்து ஒரு பஸ் இருக்குங்க கொடிவேரி ஃபால்ஸுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. அது மட்டும் ப்ராப்ளம். மற்றபடி வந்துட்டு ஓகே தான். நாங்கள் வந்துட்டு இந்த வெயிலில் நடக்க முடியாதுன்றக்காக பேபியை கூப்பிட்டு ஆட்டோலேயே போயிட்டோம். 150 rupees கிட்ட சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக 300க்கு மேலே வாங்குவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பிக்கப் ட்ராப் ரெண்டுமே கேட்டிருந்தோம். போகிற வழியில் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நல்லா அழகழகாக இருந்துச்சு. பேர்ட்ஸு, அப்புறம் அனிமல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. வெயிலுக்கு வந்து தண்ணியை விட்டு வெளியே வர மனசே இல்லைங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பீச்சை விட இந்த மாதிரி ஃபால்ஸு, ரிவர் இந்த மாதிரிலாம் தான் குளிக்கணும்னு ஆசை. ஒரு 3 hours கிட்டவே இருப்போம். என்ன ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒருத்தங்க வந்து ஃபால் கீழே இருக்காங்க. அந்த அருவி கீழே உட்காந்துருக்காங்க. வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. லிட்ரலாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு லேடி, அவங்க நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணல. அவங்க வந்துட்டு நாங்கள் கீழே வந்து விளையாண்டுருந்தோம். அவங்க இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம கீழே விளையாண்டுட்டு மேலே போகலான்னு இருந்தோம். அங்கே மேலே நாங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு ஒரு 4 hours கிட்ட இருந்துச்சுங்க. 4 hours-உமே அந்த அருவி கீழேயே தான் உட்காந்துருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க அவங்க ஃபேஸ் வந்து நான் அவ்வளோவா ரிவீல் பண்ணலை. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மட்டுமே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது ஆக்சுவலாக தப்பு தான். நம்ம ஒவ்வொருத்தங்களுக்காக நம்ம யாராவது வராங்க அப்படின்னா நம்ம வந்து வழி விட்டு வெளியே வரணுங்க. அது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்கள அப்படியே உட்காந்துட்டே இருந்தாங்க. பின்னாடி குழந்தைய வச்சுட்டு வராங்கன்னு கூட அவங்க பார்க்கல. சரி, எனிவே நம்ம வந்து அருவி கம்மியாக இருக்க இடத்துல தான் விளையாண்டோம். ரிட்டன் வரும்போது வந்துட்டு அங்கே ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து நான் லெமன் ரைஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே ஃபிஷ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன ரைஸ்லாம் சாப்பிட்டோம். ரிட்டன் வரப்போ மீன்லாம் வாங்கிட்டு வந்து பொரிச்சேங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கறி லீவ்ஸ் வந்து நடுவில் போட்டு பண்ணி பாருங்கள். அதனோட எசன்ஸ் வந்து இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரைஸ் வந்து எப்படி வாங்குறேன்னு கேட்டிருந்தீங்க. 25 kg வந்து வாங்கிடுவாங்க. அது வந்து எனக்கு 1 year 2 yearக்கு வந்து வரும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. இந்த பிளாஸ்டிக் மணம் வந்து உடஞ்சிருச்சுங்க. அதுக்கு மேலே இந்த ரைஸ் பேக் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நான் வைக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி நான் அவ்வளோவா வாங்க மாட்டேங்க. எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் பேக்கடாக தான் இருக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி அவ்வளோ ஐட்டம்ஸ்லாம் வாங்க மாட்டேன். 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு எவ்வளோ வாங்குவோமோ அவ்வளோதாங்க வாங்குவேன். ரிட்டன் வரப்போ இந்த நோட்டு வந்து பார்த்துருந்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நார்மல் மளிகை கடையில் தான் பார்த்துருந்தேன். இது வந்துட்டு நம்ம பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. டேட்டு, அப்புறம் பட்ஜெட் எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பேபிக்கு வந்துட்டு இந்த ட்ராயிங் நோட்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தாங்க இவருக்கு வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும். அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணியிருந்தோங்க. க்யூட்டாக இருந்துச்சு. பட் ஃபால்ஸோட வீடியோ மட்டும் எனக்கு வந்து கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தேன். யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அப்லோட் பண்ணிடலாம். நிறையா சம்மருக்கு வந்து வெக்கேஷன் போகிறவங்களுக்குலாம் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். தண்ணி நிறையாவே இருக்குங்க. நல்லா விளையாடலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. அங்கே வந்துட்டு கைட் பண்ண வந்து போலீஸ் ஆல்ரெடி இருக்காங்க. நிறையா தண்ணி வரும்போது வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு பேபிக்கு 4 months முன்னாடி மொட்டை போட்டிருந்தோங்க. அப்போ எடுத்த வீடியோ ஆல்ரெடி மினி விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து அவ்வளோவா வியூஸ் போகலை.
அது வந்து நான் டைமிங் வந்து கரெக்டாக போடலங்க. அதனால தான். பேபி நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாருங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. நாங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள பாதி வந்து அடிச்சுட்டாங்க. நான் வந்து எடிட்டே பண்ணலங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து மொட்டை அடிச்ச மாரி இருந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபுல் தலையும் ஃபுல் தலையும் மொட்டை அடிச்ச மாரி ஃபீல் ஆச்சு. பேபி வந்து அழுகவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டு மொட்டை அப்பவும் அழுகல, செகண்ட் மொட்டை அப்பவும் அழுகல. ஆனா நெறைய பேர் சொல்லி நான் கேட்டுருக்கேன். பேபிஸ்லாம் பயங்கரமா அழுகுறாங்க, ஃபீவர்லாம் வருது அப்படின்ட்டு. பேபிக்கு வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டம் கொடுக்கறது இல்லைங்க. முன்னத்து நாளே நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். போனோன்னே அவங்க தண்ணியெல்லாம் தெளிக்க மாட்டாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க ஆளுங்களா இருந்தால். டக்குன்னு அப்படியே மொட்டை அடிச்சிருவாங்க. இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல். ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாரு. நாங்கள் மருதமலை தாங்க போயிருந்தோம். இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து நிறையா பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்துட்டு மொட்டை போட்டாங்க அப்படின்னா பேபிக்கு எதுவும் ஆகாதுங்க. அங்கே வந்து நாங்கள் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த வீடியோ நான் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.